இன்று நாடளாவிய ரீதியில் பொதுபல சேனா என்ற அமைப்பு முஸ்லிம்களின் உணர்வுகளை சிதைக்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய விரோத செயல்களை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேட்டை கொண்டு வந்து விடுமோ என்ற ஐயம் எங்களுக்குள் இருக்கின்றது. இதற்கான காரணம், இந்த நாட்டின் ஒரு சரித்திரத்தில் ஒருபோதும் இல்லாத அளவு நாங்கள் காண்கின்றோம். முஸ்லீம்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவதுடன் கேவலப்படுத்துகின்ற ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் வழிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று முஸ்லீம்கள் சுதந்திரமாக வியாபாரம் செய்ய முடியாது, சுதந்திரமாக நடமாட முடியாது, பரதா அணிந்து பெண்களுக்கு பாதையில் செல்ல முடியாத என்ற அளவுக்கு முஸ்லீம்களை எந்தெந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொதுபல சேனா அமைப்பு. அவர்கள் பல்வேறு அமைப்புகளூடாக விசேடமாக பௌத்த தகம்பாசல் அல்லது அவர்களின் தகம்பாசல்கள் ஊடாக இன்று சிறுவர்களுக்கு கூட இந்த ஹலால் பிரச்சனையை அவர்கள் கற்பித்து முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க அவர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சிங்கள பாடசாலைகள் படிக்கின்ற முஸ்லிம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் சக மாணவர்களும் இந்த ஹலால் பிரச்சனையை முன்வைத்து கேவலப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அதிமேதக ஜனாதிபதி அவர்களும் அரசாங்கமும் பல்வேறு முயற்சிகளை இதனை நிறுத்துவதற்கு முயற்சித்தாலும் இன்று முஸ்லீம்கள் மத்தியில் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்களின் கண்ணோட்டங்கள், அவர்களின் அரசியல் சிந்தனைகள் ஏதோ ஒரே நோக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இன்று அரசாங்கமும் முஸ்லீம்களை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரம் முஸ்லீம்களுக்கு உதவ முனைகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெரும்பான்மை பௌத்தர்கள் அவர்கள் ஜனாதிபதியுடன் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் முன்னிறுத்தி முஸ்லீம்களுக்கு உதவக்கூடிய நிலையை அவர்கள் தட்டி பறிக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. கிட்டடியில் கூட கம்பளை பிரதேசத்தில் முஸ்லீம் பெண்மணிகள் சந்தைக்கு சென்றிருந்த போது பொருட்களை வாங்க அங்கு வருகை தந்திருந்த ஒரு கும்பல் அவர்கள் பரதா அணிந்திருந்தார்கள் என்ற காரணத்தினால் பொருட்களை விற்க விடாது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒவ்வொரு விகாரைகளிலும் இந்த பொதுபல சேனா அமைப்பு பிரத்யேகமாக சென்று பௌத்தர்களை இனரீதியாக தூண்டி முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முஸ்லிம்களாகிய நாங்கள் புத்தி யோசனையாக நடப்பதுடன் நாங்கள் கோழைகள் அல்ல என்பதையும் நாங்கள் ஒவ்வொரு கணத்திலும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இன்று நாங்கள் அவர்களை அமைதிப்படுத்துகின்ற நோக்கத்தில் நாங்கள் எங்களுக்குரிய எமக்குரிய இந்த நாட்டில் இருக்கிற சுதந்திரத்தையும் மதரீதியாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஹலால் பிரச்சனையை பொறுத்தவரையில் இது அல்லாவின் ஒரு கட்டளை. எங்கள் மதம் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு சட்டம். இதனை மாற்றுவதற்கு இந்த இலங்கையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அனுமதிக்கப்பட்டதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் அனுமதிக்கப்படாத எந்த ஒன்றையும் முஸ்லீம்கள் செய்வதில்லை. உதாரணமாக பௌத்த மதத்தில் வெறுக்கப்பட்டிருக்கின்ற மதுபானத்தையோ அல்லது ஏனைய விபச்சாரம் போன்றவற்றையோ இஸ்லாமும் அனுமதிக்கவில்லை. நாங்கள் அதை செய்வதில்லை. ஆகவே உண்ணுவதற்கும் நாங்கள் எமது அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற ஏனைய காரியங்களுக்கும்
இஸ்லாம் எதனை அனுமதித்திருக்கின்றதோ அதனை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த ஒரு பௌத்த அமைப்புக்கோ அல்லது பௌத்த மதத்துக்கோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் கிட்டடியில் ஹெல உரிமையைச் சேர்ந்த எனது சகோதர மாகாண சபை உறுப்பினர் அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர் கூறிய ஒரு கருத்து, எந்த அளவுக்கு இந்த மக்கள் மடத்தனமான ஒரு கொள்கையில் இருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஹலால் சர்டிஃபிகேட் அல்லது ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் போது இதனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து எதிர்காலத்தில் முஸ்லீம்கள் எங்களுக்கு சரியா சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நீதிமன்றம் வேண்டும், எங்களுக்கு முஸ்லீம் போலீஸ் வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பார்கள். எனவே தான் நாங்கள் இந்த ஹலால் சான்றிதழை இல்லாமாக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது எந்த அளவுக்கு ஒரு மொக்குத்தனமான பேச்சாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு குறுகிய சிந்தனை தான் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து எங்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் விற்றுக் கொடுக்காமல் தூய முஸ்லீம்களாக வாழ்ந்து தூய இலங்கையராக வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.